மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2025 ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சனி பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னா, சனி பகவான் கர்ம சனியாக போகிறாரு. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறாரு, கர்ம சனியாக போகிறாரு. அப்போ கர்ம சனியாக போகிறதுனால என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் உயிர் தெழுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே சூரியன்கிட்ட போயிட்டு அப்படியே நெருப்பாக எரிஞ்சிட்டாலும் திருப்பி உயிர்த்தெழற மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ கர்ம சனி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கர்ம சனியினால் இது என்ன ஆகுது, தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் மேன்மை. ஆனால் உழைப்பு அப்படின்றத நிறைய மூலதனமாக போடணுங்க. எவ்வளோ காசு பண்ணணும் நீங்கள் மூலதனமாக போடுறீங்க, பியாண்ட் தட் உழைப்பு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு 9ஆம் பாவம் கும்பத்துக்கு போகிறாரு. ராகு வந்து பாக்கியஸ்தான ராகு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பாருங்கள், இந்த ஷேடட் பிளானட்ஸ்லாம் எப்போ வந்து ஒரு சுபஸ்தானத்துக்கு போகிறாங்களோ அப்போ எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த பாக்கிய ராகு அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பாக்கியத்தை கொடுப்பார். நம்ம பொதுவாக ராகு நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருக்காரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னா, நம்ம 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிப்போம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு லக்கினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம், ஒரு வாய்ப்பு. அது வந்து பாருங்கள், நேர்மையாக தான் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. பட் அந்த மாதிரி ஒரு நல்ல பாக்கியம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் ஃபாரினில் போய் சம்பாதிப்பாங்க. ராகுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபாரினில் இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே நல்ல வருமானம் வரும். அந்த மாதிரி நிறைய ஜாதகம் அமைச்சிடும். ஸோ இந்த பாக்கியஸ்தானத்தில், அதாவது 9ஆம் பாவத்தில் ராகு, 3ஆம் பாவம் கேதுக்கு 3ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரான இடங்க. அதை ஒரு இந்த பாக்கிய ராகு, 9ஆம் பாவம் கேது, 10ஆம் பாவம் சனி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜயோகம், நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு வருஷம் அப்படின்னு தாங்க சொல்லணும். 4ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னா சுக தாயார் ஸ்தானம். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உழைக்கணும். கம்ஃபர்ட் ஜோனுன்றது கொஞ்சம் கெடும். பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு நல்ல இன்கம், பொருளாதாரத்தில் மேன்மை, தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். குரு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக வராரு. போன வருஷம்லாம் ரிஷபத்துக்கு இருந்தார். 2025 மே மாதம் 14ஆம் தேதி மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக வருவார். ஜென்மகுரு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜென்மகுரு வனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. பொதுவாக ஜென்மகுரு வராரு அப்படின்னா இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் புதுசாக அப்படின்னா அதனால் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ். அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அவரோட பார்வையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு தான் வந்து பலன் அதிகம் அப்படிம்பாங்க. குருனோட பார்வைகள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.